GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR இதை அறிவித்த உடனே திமுக எதிர்த்தது. இப்போ இது தேவையில்லைன்னு சொல்லி எதிர்த்தது. இல்லை, இதில் எந்த குளறுபடியும் நடக்காது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு. இருந்தாலும் இவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ அதிமுக இதை நாங்கள் வரவேற்கிறோம், இறந்தவர்கள் பேர் இருக்கக்கூடாது, அப்புறம் இடம் மாறி சென்றவர்கள் பேர் இருக்கக்கூடாது, இதில் என்ன பிரச்சனை, அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க எடப்பாடி முதல் கொண்டு எல்லாருமே. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் திமுக இன்வால்வ் ஆகுது, திமுக இதில் இன்வால்வ் ஆகி சில இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. இப்போ CV சண்முகம் முன்னாள் அமைச்சர், அவர் டெல்லி சென்று அங்கேயும் இப்போ தேர்தல் ஆணையத்தில் நான் புகார் கொடுக்கணும், ஆனால் தேர்தல் ஆணையம் பாருங்கள், ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கெல்லாம் வந்திருக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், தேர்தல் ஆணையம் மனு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படி தேர்தல் ஆணையம் சரியில்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்றாரு. ராஜவேலு, ஒன்றை தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கும் நமக்கு தான் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் ஆகி போச்சு. இப்போ தேர்தல் ஆணையத்தை பத்தி ராகுல் காந்தி வெளுத்து வாங்கிட்டாரு. தெரியும், நாடே தெரியும், காங்கிரஸ் தலைவர் ராகுல் பேசுனது. ப்ரொசெஷன்லாம் போனாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அங்க போன் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. அங்க தனி செக்ஷன் இருக்கு, DS செக்ஷன் கீழே. அங்க கொண்டு போய் மனுவை கொடுத்து என்டாஸ் பண்ணி அதை வாங்கி ஆனா கரெக்டா மேல அனுப்பிச்சிடுறாங்க. இதே CV சண்முகம் தானே சொன்னாரு, நம்ம CV சண்முகம் குப்பத்தொட்டி மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாரு, ஞாபகம் இல்லை உங்களுக்கு? குப்பத்தொட்டி எலெக்ஷன் கமிஷனும் ஒண்ணுதான் சொன்னாரு. அப்புறம் அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிறாரு. அவருடைய இன்னொரு MP வேற நிக்கிறாரு. பாவங்க, அவர் சொல்லும்போது எனக்கே பரிதாபமா இருக்கு. சென்னையில இருந்து அவ்வளவு தூரம் ஓடோடி வந்தோம், உள்ள பார்க்க மாட்டேன்றாங்க, அலோவ் பண்ணல, நேற்று இன்னைக்கு வர சொன்னாங்க, இன்னைக்கு வந்த பின்னாடி பார்க்கவே இல்லை, ஆகவே கீழே கொடுத்துட்டு போற நிலைமை மனுவை. இதுக்காக தான் போனாரா, எதுக்காக போனாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா வெளுத்து வாங்குறாரு. என்ன வாங்குறாருன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போனவனுங்க பட்டியலில் திருப்பி சேர்ப்பாங்க, அப்புறம் ஒருத்தருக்கு 50 பேரை சேர்க்கறதுக்கு உரிமை எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டதற்கு எல்லாமே தலைகீழா நடக்குது, ஒன்றும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது, ஆகவே இடம்பெயர்ந்தவர்கள்லாம் பட்டியலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இப்படிலாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் சொல்றாரு. ஒரு பேர் விடுபட்டு போச்சு, சேர்க்கறது போறது வர்றது எதுவுமே சரியா செய்யறது இல்லை. அதுல வேற என்ன சொல்றாருன்னா, நான் கவனிச்சேன், சில அதிகாரிகள் நியாயமா செயல்படுறாங்களாம், சில அதிகாரிகள் திமுகவுக்கு சாதகமா செயல்படுறாங்க, ஆளுங்கட்சிக்கு, அவங்க ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்றாங்கன்றாங்க. உண்மையிலேயே நான் அவரை பார்த்து வருத்தப்படுகிறேன். அவரே சொல்லியிருக்காரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துடைய மேல் சபை உறுப்பினர். அவர் என்ன நிலைமைன்னு சொன்னீங்கன்னா, கேட்டுக்கு உள்ள விட மாட்டேங்கிறான். இது டெமோக்ரஸி இல்லை, ஜனநாயகம் அல்ல. ஏன்னா ஒரு MP உள்ள போறது நேரா உள்ள போக முடியலன்னா, ஒரு தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை பார்ப்பதற்கு எவ்வளவு மோசமான நிலை. தேர்தல் ஆணையத்தை கேட்பது யார், கேட்க வேண்டியவர்கள் யார், அவர்கள் பக்கத்திலே கூட்டணி வைத்திருப்பவர்கள் யார், சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பிளேம் பண்ணி இவ்வளவு சொல்றீங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே சரி. இன்னைக்கு மம்தா பானர்ஜி வங்க சிங்கம் ரொம்ப நீட்டா அழகா அங்கிருந்து அடிச்சிருக்கு. பெரிய பிரச்சனையா போய் முடியும், மரியாதையா அந்த SIR ECR தூக்கி போட்டுருங்க, வாபஸ் வாங்க, திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா இன்னைக்கு. ஆகவே இது திரிக்கப்படுகின்ற ஒன்று. என்ன ராஜவேலு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஓட்டு போட்டேன்னு கேட்டா, அதனால உனக்கு என்ன லாபம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பூத்து, எந்த வார்டு நம்பரு, சில பேர் போட்ட வீட்டை பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீட்டுல இருந்து, வாடகை வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போயிருப்பான். அந்த பூத்து, அந்த வார்டு நம்பர் இல்லாம வச்சிருப்பான் இன்னும் கையில. முதல்ல உங்களால முடியுமா இந்த சட்டத்தை கொண்டு வர்றது? நீங்க எங்க ஓட்டு போட்டீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? என்னங்க அநியாயமா இருக்குங்க.
அதுல பாவம் நீங்க ரொம்ப ஈஸியா திட்டிட்டு போலாம் அதிகாரிகளை. நான் கண்ணால ஃபீல்டுல இருந்து தமிழ்நாட்டுல பார்த்தேன். அது அந்த ஏரியாவுக்கு பிரிச்சு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸுக்கு. அவங்க எடுத்துட்டு அலையிறாங்க பாருங்க, ஒரு அலைச்சல். அதை ஃபார்மை கையில வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு போற நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை, இருக்க முடியாது. ராஜவேலு பையன் காலேஜில் படிப்பான், பிபிஎஸ் படிப்பான், இன்ஜினியரிங் படிப்பான், ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்பார் அப்பா, அம்மா ஒரு இடத்துல வேலையில் இருப்பாங்க, வீடு பூட்டி இருக்கும், போற நேரத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு சிஸ்டம் நம்ம போய் கேட்போம். ஏற்கனவே இருந்தவர், ஓட்டுப்பதிவில் இருந்தவர் பெரியவர் ஒருத்தர், தாத்தா இறந்துட்டாரு, அதை டெலீட் பண்ணிடுவாங்க. இப்போ 18 வயசு ஆன பையன், இப்போ 18 வயசு ஆயிடுச்சுங்க, ரெண்டாவது பையன் மூணாவது பையனுக்கு தயவு செஞ்சு அவனை ஓட்டு லிஸ்ட்ல சேர்க்கணுங்க, சேர்த்துக்குவாங்க. இதான நடைமுறையில் இருந்தது. அதுல ஃப்ராட் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கணும். நான் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து, இந்த எஸ்ஐஆர் வந்து இப்ப தேவையா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இது, எஃப்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம்ன்றோம். இது தேவையா? இப்போ என்னத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது? ஏன் கொண்டு வரப்பட்டது? கொண்டு வந்தத எதிர்த்தது எடப்பாடி பழனிசாமி அணி, அதிமுக. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, எஸ்ஆருங்கிட்ட தெரியாது, சார்னாலும் தெரியாது. அவர் உள்ள யாராவது கூப்பிட்டு ப்ளீஸ் டேக் சேர் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்தா, ஆனா எடப்பாடிக்கு என்ன புரியும்னா, எடுத்துட்டு போய் சொல்றாங்க சேர்ன்னு எடுத்துட்டு போயிடுவாரு. அவரும் சொன்னதா, புத்திமதி சொன்னதா, இவர் வந்து நிக்கிறாரா எலெக்ஷன் கமிஷன் கேட்டுக்கு வெளியில. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் சார், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எவ்வளவு கேவலம். வெளியில நின்றுட்டு நீங்களே பார்க்க முடியலன்னு சொன்னா, எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை கண்ணா அப்படின்னா திட்டார். அப்ப திட்ட மாதிரி மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டார் சி.வி. சண்முகம். நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சிகளையும் எதிர்க்குது. ஒரு கட்சி வேற வழியே கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி வரவேற்குது. ஏன்னா அவங்களே கொண்டு வந்தது, அவங்களே எதிர்த்து சொல்ல முடியாது, வரவேற்குது. நான் என்ன சொல்றேன், எல்லாம் எதிர்க்கிறோம்ல, நீங்களும் எதிர்த்துட்டு போக வேண்டியதானே, அதையே ஆதரிக்கிறேன்னு சொன்னீங்க. இது வேண்டாங்க, முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க ஓட்டு போட்ட டீட்டெயில் எல்லாம் கேட்குறீங்க நீங்க, அதெல்லாம் எப்படிங்க கொடுக்க முடியும்? வீட்டில் இருக்கவங்க இல்லாதவங்களை பார்த்து சென்சஸ் மாதிரி எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அப்புறம் எப்பயும் போல அனௌன்ஸ் பண்ணுங்க, அதை செக் பண்ணி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. சார், வயது முதிர்ந்தவர்கள் 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல ஓன்னு வேலை செஞ்சுட்டு கடுமையான உழைப்பாளிகள் சார். திமுக மேல குறை சொல்றாங்க, இறந்தவர்கள் பேரு, இடமாறினோர் பேருலாம் அப்படியே வச்சிருக்கிறாங்க, அதை சேர்க்கிறாங்க. அதுக்குதான் வேணான்றோம். இப்ப நீங்க வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு ஆட்சியில் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களே சொல்றீங்க 50 ஃபார்மா ஃபில்அப் பண்ணலாம் கட்சிக்காரன். அவன் கட்சிக்காரன், எங்க கட்சிக்காரங்க பேர் இருந்தா எடுத்துருவாங்கன்றீங்க. அதை தானே நீங்களும் செய்ய போறீங்க, அதை தானே அவங்களும் செய்வாங்க. நியாயமா பேசணுமா? அப்ப அந்த அடிப்படையான சட்டமே தவறா இருக்குல்ல, அதை நிறைவேற்றுதல் வேண்டான்னு சொல்லித்தானே இந்த அரசு, மற்ற கட்சிகள், நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றோம். அப்ப நீங்களும் எதிர்த்து அதையே சொல்லுங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல, நீங்களும் கோர்ட்டுக்கு போங்க. இது சரியா வராதுங்க, நிறுத்துங்க, கம்ப்ளீட்டா நிறுத்துங்க, இந்த நடைமுறை சரியில்லை. தேவையில்லாம கேட்கறது சார். ஒய்ஃப் எங்க ஓட்டு போட்டாங்க, அம்மா எங்க ஓட்டு போட்டாங்க, அக்கா எங்க ஓட்டு போட்டாங்க, இது இல்லாம ஃபார்ம்ல கேட்பான். ஏற்கனவே எலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு நீ கார்டு கொடுத்துருக்க, அப்புறம் அந்த கார்டை கொடுத்துட்டு தானே ஓட்டு போட வராங்க. அப்ப எஸ்ஐஆர்னு புதிய நடைமுறை திட்டம் எதுக்கு வேணும்? என்ன சார், இருக்க ஆசிரியர் அந்தந்த அலுவலகத்தில் இருக்கவங்க, அந்த கேடர்ல இருக்கவங்கள ரோட்ல அலைய விட்டு, அவங்க வீதியா அலைஞ்சுக்கிட்டு, வீடு பூட்டி இருந்தா அவங்கள பிடிக்க முடியாம அவங்க மறுபடியும் போய் வீட்டில் இருக்க முடியாது சார். 50% ஓட்டர்ஸ், 40% ஓட்டர்ஸ் நீங்க உடனே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்ன்றீங்க? அவங்க இருக்கிற நேரத்தை தேடிதான் நம்ம போக முடியும். அதான் நிலைமை. அது வேணாம் சார், அது நமக்கு அந்த சிஸ்டமே வேண்டான்ற. எனக்கு ஓட்டர் கார்டு என் பாக்கெட்ல இருக்குங்க, இந்த ஓட்டர் கார்டு பர்மனண்டா இருக்கும், நான் அதே அட்ரஸ்ல தான் இருக்கேன். இப்போ ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் முடியுங்கன்னா எப்படி முடிக்கிறது? இப்போ அதை தானே நீங்க புலம்புறீங்க, அதை தானே ஆளுங்கட்சியும் சொல்லுது. அப்ப ஆளுங்கட்சிக்கு ஒத்துழைச்சு போங்க எல்லாரும், எல்லா கட்சியும் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுங்க. இது எஸ்ஐஆர் ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு தேவையில்லைங்க, இந்த மக்கள் பூரா நாங்க யாரும் ஏத்துக்கிறது தயாரா இல்லைங்கன்னு. அதை விட்டுட்டு இன்னொரு பெரிய அறிவாளி, உலகமகா அறிவாளி, அவர் சொல்றாரு இந்த சிஸ்டமே சரியில்லை, அந்த சிஸ்டத்துக்கு பின்னாடி 50,000 ஓட்டு அதிகமா சேர்த்துட்டாங்களாமே சார், 50,000 ஓட்டு எடுத்துட்டாங்களாமே சார் அப்படின்னு கேட்டா 50,000த்துக்கு மேலேயே போயிடுச்சுங்க. அப்படிலாம் பண்ணதால தானே பீகார்ல ஜெயிக்க முடிஞ்சது.
யாரு யாரு இது மாதிரிலாம் யாரு பேசுவா? திண்டுக்கல் சீனிவாசன். அதனாலதாங்க பீகார்ல அவங்க ஜெயிச்சாங்க. அதை தாங்க இங்க கொண்டு வராங்கன்றாரு. உள்ளத்துல இருக்கிறது உதட்டுல வந்துருச்சு பாருங்க. நான் மாதிரி பைத்தியக்காரனுங்க. அங்க எஸ்ஐஆரால தான் வந்தது பீகார்ல, நாங்க சொல்லல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அங்கம் வகிக்கும் தலைமையான பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சி கொண்டு வந்ததை ஆமோதிக்கின்ற, பீகாரில் நடந்தது உண்மை என்று ஒப்புக்கொள்கின்ற ஒரு சாட்சியாக மாறியிருப்பவர் திண்டுக்கல் சீனிவாசன். அவர் மட்டுமா சொல்றாரு? நிறைய பேர் சொல்றாங்க பீகார் வெற்றி வந்ததுக்கு அப்புறம் பாஜகவும் அதிமுகவும் ஒரு உற்சாகத்துல இருக்காங்க. உற்சாகத்தில் இருக்கும். அதே மாதிரி இங்க கூட ஆயிடுங்க. அதே மாதிரி இங்க ஆகும். என்ன சார் இது அர்த்தம்? அதே போல பிரதமரும் பேசுறாருல, பீகார் காற்று தமிழகத்தில் வீசும். அதான் சொல்றேன், இங்கேயும் கூட அப்படி ஆகும் அப்படின்னா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படிதான் நடக்கும். எல்லா கட்சிகளையும் சொல்றேன் சார், யாரையும் நான் விட்டு வைக்கல. எந்த கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அனைத்து கூட்டணிகளும் சரி, சீமான் அவர்களும் சரி, குறிப்பாக டிசைடட் ஃபேக்டராக இன்றைய தினம் களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் அவரும் சரி, யார் ஒப்புக்கொள்கிறார்கள்? யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி இங்க ஓட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால இங்க வந்து பொழப்புக்கு இங்க வந்து தேடி பொழப்பு பண்றதுக்காக இங்க வந்தவங்கள வரவேற்றோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாத்திரமில்ல, தென்னிந்தியா முழுவதுமே அவர்கள் நிரம்பி விட்டார்கள். 1 கோடி பேர் இருக்காங்க, 1 கோடிக்கு மேல இருக்காங்க. ஓட்டு உரிமை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? மைக்ரன்ஸை இங்க இடம் புலம்பெயர்ந்து வருபவர்களுக்கு வாக்குரிமை எப்படி கொடுக்க முடியும்? அப்ப என்ன பண்ண போற நீ? இல்ல சொல்லியாவது தொலைச்சிரு. இன்னும் யாரும் சொல்லாதது ஒண்ணு நான் கீரனுக்கு நான் சொல்றேன். ஆதார் கார்டு நீங்க ஆதார் கார்டுக்கு பண்ண அட்டகாச நாடு மறந்துருமா? பொண்டாட்டி போய் தொட்டு பேசுனா கூட ஆதார் கார்டு இருந்தாதான் செய்ய முடியும்ன்ற நிலைமை இருந்துச்சு. இப்ப ஆதார் கார்டை தூக்கி குப்பை தொட்டியில போடுறது எலெக்ஷன் கமிஷனு. எங்க கார்டு தான் முக்கியமான கார்டுன்னு ஆதார் கார்டு நாசமா போச்சு. அந்த ஆதார் கார்டுக்கு அலைஞ்சு வாங்குறதுக்குள்ளார அதுல பிழை இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு மனுஷன் எங்கெங்க செத்துருப்பான், எத்தனை இடத்துக்கு போயிருப்பான் தெரியுமா? இப்ப ஆதார் கார்டு தேவையில்லை, அப்புறம் ஆதார் கார்டும் கொடு, அப்புறம் ஆதார் கார்டை இதோட மெர்ஜ் பண்ணு, பேன் கார்டோட கொண்டு வந்து சேர்த்துடணும். என்னையா இது? என்ன நாடா சுடுகாடா? என்னென்னவோ சொல்றீங்க. எல்லாத்தையும் ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி மக்கள், தமிழக மக்கள்ல இந்திய மக்கள் உங்களுக்கு கொடுத்துதான் ஒடிறாங்க. அப்புறம் ஏன் அதை வந்து ரெகுலரைஸ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ ஒரு நம்பர் எடுங்க, அந்த நம்பர் நீங்க தட்டினாலே எல்லா டீட்டெயிலும் வந்துடுது இல்லை. இப்போ ஆதார் கார்டு கிடைச்சாவோ பேன் கார்டு கிடைச்சாவோ வருது இல்ல, ரெண்டையும் மெர்ஜர் பண்ண சொல்லிட்டீங்கல்ல, அதை முதல்ல நடைமுறை கொண்டு வாங்க. அப்போ ஒரு இடத்துல உதாரணத்துக்கு ஒரு ஓட்டர் ஐடியினுடைய நம்பர் 10002555 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பர். இந்த நம்பர் ஒரு நபர் அவருடைய பேர்ல இருந்துச்சுன்னா இந்தியா முழுவதும் வேற எங்கேயாவது அவன் இந்த நம்பர் இருக்கும் பொழுது அதை போய் பதிவு பண்ணானா ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகணும். எங்க நாடுதான் சிறந்த நாடு, வல்லரசு மிக்க நாடு. இந்த கருத்தை நான் நக்கீரனுக்கு தான் முதல்ல சொல்றேன். பாரத நாடு பெரிய நாடு. போலோ பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு கெதி இப்படி இருக்கு. ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க? சொல்லுங்க பாப்போம். என்ன சார் அநியாயமா இருக்கு? அது டெலீட் ஆகிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்து தொலைங்க. அந்த ஸ்டேட்லயாவது பண்ணுங்க. இப்ப வேற ஸ்டேட்ல இருந்து வந்ததால ஆபத்து. வேற ஸ்டேட்ல மொழிபெயர்ந்து வந்தவர்களுக்கு, இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க. மொத்தமாவே இல்லைன்னு சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்குவோம். காரணம் சொல்லிட்டு உள்ள வரட்டும். எவ்வளவு நான் ரொம்ப வருஷமா இருக்கேங்க, 25 வருஷமா இருக்கேன் சொல்லிட்டோம். நான் பீகாரி, நான் பஞ்சாபி, நான் ராஜஸ்தானி, நான் வந்து கூர்கா எல்லாம் வந்திருக்கோம் அங்க இருந்து, நேபாள். யூ ஷோமி எத்தனை வருஷமா இங்க இருந்திருக்குன்னு சொல்லு. அதன் அடிப்படையில் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா அதை தனியா வச்சுக்குவோம். சார் பொழப்புக்காக உள்ள விட்டு எடப்பாடி பழனிசாமி காலில் வந்து கட்சியை ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த கட்சியே ஒழிச்ச மாதிரி இருக்கேன் சார் இது. அப்ப எல்லாரோட சேர்ந்து போராடணும். சிவி சண்முகம் எனக்கு ரொம்ப வேதனை தான் அவரை பார்த்தா. ஏன்னா எதோ பேசுவான், அப்புறம் ஒரு லாயர் தேட்டு போவார் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு. அதை பத்திலாம் ஒரு வெங்காயம் எனக்கு கவலை இல்லை. எத்தனை லாயர்ட்ட வேணாலும் நீ போ, உனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷு சட்டம் விட எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதனால அதை பத்திலாம் கவலைப்படல. ஆனா அங்க போய் புலம்புற இல்லை நீ.
ஏன் ஒட்டுமொத்தமா அந்த கேஸை திமுக போட்டிருந்தா போய் சப்போர்ட் பண்ணுங்க, செப்பரேட்டா கேஸை ஃபைல் பண்ணுங்க, இதை எதிர்க்கிறோன்னு சொல்லுங்க. நேற்று முன்தினம் பிரதம மந்திரி வந்தாரு, பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பார்த்த மாதிரி ஒரு விமான நிலையத்தில் வச்சு தம்பி போ அப்படின்னு துரத்திட்டார்ல எடப்பாடி பழனிசாமிய. அப்ப ஏதோ கோரிக்கையை நொட்டினீங்களா, அதில் பண்ண வேண்டியதுதானே இதையும். எஸ்ஐஆர் வேண்டாம் கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னு பக்கத்துல டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு சொல்ல சொல்லியிருக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து எங்களுக்கு சார் தான் தெரியும், இதுக்கு மீனிங் தெரியாது சார், சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், இந்த எஸ்ஐஆர் எடுங்க சார் சொல்ல வேண்டியதுதானே. மதுரை ரயில் ஏங்க தமிழகத்தினுடைய பிரதான 2வது இடத்துல இருக்க சிட்டிங்க, கோவையும் மதுரையும். இப்போ புது பிரிட்ஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போய் பாருங்க. கோவை ஏர்போர்ட்டுக்கு இந்த பக்கம் பிடிச்சி சிட்டிக்கே போயிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜிடி நாயுடு பேர்ல ஓப்பன் ஆகியிருக்குது. என்னம்மா பிரமாதமா இருக்கு, கீழே இருக்க டிராபிக் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. அங்க ஒரு மெட்ரோ ரயில் விடுங்கன்னா வளர்ந்த நாடுகள் முதல்ல நீங்க மகன்களை வளர்ந்த நாடுகள்னு சொல்லாதீங்க. நீங்க வளர்ந்த நாடு பிரதமர்னு சொல்லிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிங்கப்பூர் மாதிரி மலேசியா மாதிரி சின்ன கண்ட்ரிகள் பெரிய கண்ட்ரிகளுக்கு போனா கூட அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் டொமஸ்டிக் ஏர்போர்ட் மாறி மாறி இருக்கிறதுக்கு ஒரு ரயில் விடுறான், சின்ன ரயில். அது பேசஞ்சர் எடுத்துட்டு போய் அங்க விடும். என்ன மெட்ரோ விடுறதுல என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? மேட்டுப்பாளையத்தில் பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் கொண்டு விடுங்களா? கோயம்புத்தூர்ல மதுரை என்ன சாதாரண சிட்டியா? இல்ல அந்த அளவுக்கு மக்கள் தொகை இல்லைங்கிறாங்களா? மக்கள் அந்த அளவுக்கு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் இல்ல. மக்கள் இல்ல இருக்கான்னு தேர்தல் வரும்போது தெரியும். தேர்தல் வரும் இல்ல, அப்ப மதுரை மக்களும் கோயம்புத்தூர் மக்களும் இருக்காங்களா இல்லையான்னு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மதுரை மக்கள் 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கோவையிலையும் அப்படித்தான் நடந்துச்சு. மக்கள் உங்களுக்கு இல்ல சார். அவங்க சொல்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க ராஜவேலு. மக்கள் எங்களுக்கு இல்லை, வாக்காளர்கள் எங்களுக்கு இல்லை, நாங்க ஏன் போடணும்? 3வது இடத்துல எங்களுக்கு போய் மதுரையில வச்சீங்க, கோயம்புத்தூர்ல அசிங்கம் பண்ணி விட்டீங்க நாடாளுமன்றத்துல, நாங்க ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்? எங்கள் மக்கள் இல்லை, பிஜேபி மக்கள் அறவே இல்லை, ஆகவே நாங்கள் கொடுக்க முடியாது. கொடுக்க வேணாம், போ, கொடுக்காத. உன்னை புறக்கணிச்சுதானே வச்சிருக்கோம், அதை தானே தொடர்ந்து பண்ண போறோம். அதை நீயே டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்ட. எங்கள் மக்கள் இல்லை, பிஜேபி கொடி சுமக்கின்ற தொண்டர்களும் மக்களும் இல்லை, நீயும் வேணா, கட்சியும் வேணா, நீ இங்க வர்றதும் வேணா, இதுதான் வேணான்றோம் நாங்க. ஆகவே இங்க புலம்பெயர்ந்து வந்தவர்கள், பிழைக்க வந்தவர்கள், கடுமையாக உழைக்கிறார்கள். நோ எனி அப்ஜெக்ஷன். அவர்களோடு நம்மோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். சாதாரண கூலிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு நல்லா சம்பாரிச்சு எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப சுறுசுறுப்புக்காரங்கள் ஆயிட்டாங்க, அதனால வந்தது தான் அது. அதனால அவங்க உழைக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனா உரிமை கொண்டாடி இந்த மண்ணிலே கால் பதிக்க இது ஒரு ரூட்டா வச்சுக்கூடாது. எல்லா ரூட்டையும் கையில் எடுத்து ஃபெயிலியர் ஆச்சுன்றதுக்காக இந்த இதை கொண்டு வந்து பண்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுதான் சிறப்பு தீவிர இந்த திருத்தம் தேவையில்லை என்பதுதான் அனைவருடைய நிலைப்பாடு, கோரிக்கை. இன்னைக்கு அதை எதிர்க்கிறாங்க மம்தா பானர்ஜியிலிருந்து. ஆகவே மனதில் கொள்ள வேண்டும். சி.வி. சண்முகம் ஒண்ணு பேசுறது, சீனிவாசன் ஒண்ணு பேசுறது, எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறது. ஒரு பஃபூன் இருந்தா ஒரு இடத்துல பரவாயில்ல சார், ஒட்டுமொத்தமா 7-8 பஃபூன் ஒரு இடத்துல இருக்கான். பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் மாறி ஐய என்ன பேசுறதுன்னே தெரியல போங்க. நீங்க அதாவது எப்படி தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு நிர்வாகி அறிவிச்சார். அந்த நிர்வாகி முதல்ல செத்து போயிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திருப்பீங்களா நீங்க? இறந்த நிர்வாகி பொறுப்புக்கு அறிவித்த மாபெரும் பொதுச் செயலாளர் அதிமுக ஒரு அணியினுடைய அந்த பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படித்தானே உங்களுக்கு வாக்காளர் அட்டையும் வரும். அப்புறம் என்ன, அதுல போய் அப்படியே ஆடிட் டெல்லி வரைக்கும் போய் நாங்க நிக்கிறோம், டெல்லியில போகிறோம், கூவுறோம், நாடாளுமன்றத்தில் இருக்கோம், எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. இது எலெக்ஷன் கமிஷனா அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் போய் பாவம் அங்க போய் கண்ணாபிட்டான்னு புலம்புறீங்க, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு நின்றுருக்கீங்க தெரியல எனக்கு. ஆகவே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லாரும் சேர்ந்து அரசோடு சேர்ந்து மொத்தமா புறக்கணிக்கிறோம்னு சொல்லி, அதனால அவங்க கஷ்டத்தையும் உணரணும் சார். என்ஜிஓஸ், நான் கெசட்டட் இடங்களில் இருக்க ஆபீசர்ஸ், டீச்சர்ஸ், அவங்களெல்லாம் சும்மா எல்லாரும் எல்லா கட்சிக்கும் சொந்தக்காரங்களா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ நீங்க உங்களுக்கு எப்படி வாத்தியார் ஓட்டு போட மாட்டான்? வாத்தியாருக்கு ஓட்டு போடுறதால தான் இந்த நாட்டில் நஷ்டமாச்சு கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு வர வரி பணம் பூரா வாத்தியார் சேலரிக்கு போறேன்னு சொல்லி சொன்னவர் தானே இவர் வேலூர்ல
முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி. ஆகவே உங்க நல்லவங்களை பார்த்தாவே பிடிக்காது இவங்களுக்கு. ஆகவே இந்த திட்டம் தேவையில்லாத திட்டம். நிச்சயமா சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபீல்டுக்கு போனதால சொல்றேன், கிட்டத்தட்ட ஏற்கனவே ஓப்பனா சொல்றது எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அருகினின் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலக என்று பெயரும் வைத்தான், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் தலைவர் பண்ணார். அந்த அடுக்குமாடியில மேல உட்கார்ந்து இருக்க பல வீட்டுல இருக்கவங்க ஓட்டு போட வர்றதில்ல. பல பங்களாவில் இருக்கவங்க ஓட்டு போட வர்றதில்ல. ஃபீல்டுல எங்களுக்கு தெரியும், நோட்டாவும் வச்சு பார்த்தாச்சு. இப்ப இப்படி எல்லாம் நீ ஃபார்மை கொடுத்து கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டான். போடாடே, உனக்கு என்ன ஓட்டு போட்டா எனக்கு என்ன, ஓட்டு போடாட்டா எனக்கு என்ன, நீ வந்தா என்ன, ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன. இதுதான் இது பல பேருடைய கருத்துக்காக மைண்ட் செட்ல இருக்கு. அவன் ஏழைப்பாட படிக்க தெரியாதவங்க கையில போய் ஒரு இதை கொடுத்து படிக்க எழுத தெரியாத ஃபார்மை கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி எழுது, அதை எடுத்து வந்து கொடு, அதுக்கு ஒரு போட்டோ எடுத்து வந்து கொடு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு சொல்லு. கேடி ரவுடி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இது மாதிரிலாம் ஃபார்ம் கொடுத்தா மோசங்க, ரொம்ப மோசமா இருக்கு, அநியாயமா இருக்குங்க. வில்லேஜ் பக்கம் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் போனீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விட்டுடுங்க, விட்டு போயிடும் இந்த ஓட்டு. இந்த ஷார்ட் பீரியட்ல முடியாது. ஆகவே ஒரு வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் மர்டர் ஆஃப் டெமோக்ரசி, ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது. ஆகவே அந்த வாக்குரிமை பறிப்பேன் என்று சொன்ன பின்னால் எந்த ஆட்சியாளரும் ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் முதல் உரிமை, வாக்குரிமை. அங்கேயே கை வைக்கிறேன்னா கருவூலத்துல கை வைக்கிற மாதிரி. அங்கே யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆக சீனிவாசன் ஒரு ஜோக்கும், சி.வி. சண்முகம் ஒரு ஜோக்கும், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு இங்க தமாஷ் பண்ணிட்டு இருக்காதீங்க. மக்கள் வயிறறிஞ்சு போய் நிக்கிறான். ஆகவே இது அதிகாரிங்க மேல, மற்றவங்க மேல, அரசு மேல சொல்லாதீங்க. உங்க கூட்டணியில் இருக்க பிஜேபி நினைச்சா இதெல்லாம் நிறுத்தி உடனே நிறுத்தலாம் முடியும் அவங்களால, உங்களுக்கும் தெரியும். ஆகவே மத்திய அரசிட்ட போய் சொல்லுங்க, அதனுடைய கட்டுப்பாடு குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டுல இருக்கு, அங்க போய் சொல்லுங்க, கேஸ் போடுங்க. இத்தனையும் உங்களுக்கு தெரியும், தில்லு கொஞ்ச நாள் மானா ரோஷம் வெக்கம் இதெல்லாம் நான் லைனா சொல்றதுதான். இதெல்லாம் இருந்தா செய்யுங்க போங்க. அதை விட்டுட்டு இங்கே நின்றுட்டு இந்த தேர்தல் ஆணையம் கேட்டு முன்னாடி நின்று புலம்பி பிரயோஜனமே இல்லை. உங்களை கண்டுக்கவே மாட்டேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சி.வி. சண்முகன் ஒருத்தர் குப்பத்தொட்டி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டேன், நான் தான் டைரக்டா சொல்லிட்டு வந்தேன் கமிஷனருக்கு. அதனால சி.வி. சண்முகனால ரொம்ப கோபமா இருப்பாங்க அவங்க. அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ண வேஸ்ட். ஆகவே பிஜேபி கிட்ட சொல்லுங்க, ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம தோத்துருவோம் சார், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுங்க, நம்ம ஓட்டு போயிடும். அதனால ஏழைப்பாட ஓட்டுலாம் போயிடும். ரெட்டலை இருந்தா அது வரைக்கும் அதுக்கு ஓட்டு போட்டா அந்த ஓட்டுலாம் போயிடுங்க அப்படின்னு போய் சொல்லுங்க. அதை கேட்டார்னா ஏதாவது மோடி செய்வாரா எனக்கு தெரியாது. அதனால இந்த பிரச்சனைகள் தான் இருக்கு. ஆகவே வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரை வரவேற்க முடியாது, வெறுக்கத்தான் செய்ய முடியும். ஆகவே இந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் தேவையில்லை என்பதுதான் எனது முடிவும் மக்களின் முடிவும். பீகாரில் நடந்ததுதான் இங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா தமிழகம் பற்றி எரியும். அந்த வேலை இங்க நடக்காது அப்படின்னு பிரேமலதா கூட காலையில, பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. அதுதான் போய் முடியும். ரொம்ப சிவிரைடுவது இந்த விஷயம். ஆகவே இது சரியான முடிவாக தெரியவில்லை என்பதுதான் எனது கருத்து. இங்கேயே நான் நாளைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் தமிழ் இங்கே போராட்டம்னாரு, நான் கூட ஒரு போராட்டம் நடத்தணும்னு இருக்கேன். ஆகவே மக்கள் கொதித்து போராடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே அங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது ராஜா. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஏதாவது முள்ள மாதிரித்தனம் பண்ணா எலெக்ஷன்ல அடி பின்னிடுவானுங்க. இங்க இருந்து இமயமலையில தான் போய் திரும்பி பார்க்கணும். ஆகவே அந்த வேலை, அந்த கச்சரா வேலையெல்லாம் இங்க பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அது உங்க நார்த்தோட வச்சுக்கோங்க. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். எங்க அம்மா தலைவர்லாம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ரொம்ப சிறப்பா தெற்கு வாழ்கிறதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது ராஜா. ஆகவே மரியாதையா, நாணயமா, நேர்மையா, உண்மையா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. அதுக்கு துணை போகாது. எரியிறான் ஏடிஎம்கே. இப்போ ஒன்னும் நான் இப்படி நினைக்கிறேன் ராஜவேலு, எனக்கு இப்படி தோணுது என்னன்னா, எப்படி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன்ல, எல்லா இடத்துலயும் டெபாசிட் போகும்னு. எடப்பாடியும் சேர்ந்து டெபாசிட் போடும், ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன்ல அடிக்கடி. அப்ப இந்த தோக்க போறதுக்கு இப்பயே காரணத்தை தேடுறாங்களான்னு. இப்போ எஸ்ஐஆர் மேல பழிய போட்டா நாளைக்கு பாத்தீங்களா, நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல, தேர்தல் ஆணையத்தெல்லாம் போய் நின்று சொன்னோம், ரோட்ல நின்று சொன்னோம், கத்தனோம், கூவனோம், நாங்க எல்லாம் பண்ணோம், யாருமே கேட்கல, எல்லாமே ஓட்டுலாம் போயிடுச்சுங்க, எங்க ஓட்டுலாம் கிடையாது.
அதனாலதாங்க விழுப்புரம் நாடாளுமன்றத்துல தோத்து போச்சு, இப்படிலாம் சொல்லிக்கலாமே. அதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஒரு ரூட்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நானே அடிச்சுட்டு நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அட்வான்ஸா, என்ன அடிச்சுட்டான் அவன்னு. ஆகவே இவர்கள் இருக்கின்ற இடம் அது அவர்கள் தான் அதற்கு காரணம். ஆகவே அவர்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன் ரோட்ல நின்று புலம்புறது? அது சார், இந்த அரசு, இந்த அரசை சார்ந்த கட்சிகள், திமுக கூட்டணி, மற்ற எல்லா கட்சிகளும் யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட ஒரே கட்சி பிஜேபி தான், வேறு வழி இல்லை. அவங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற பிஜேபி தலைவர்களுக்கு தவறானதுன்னு தெரியும். வேறு வழி இல்லாமல் மௌனம் காக்கிறார்கள். அண்ணாமலை தோல்ல தட்டாரு பிரதமர், அதனால அவர் பாவம் வேற வழி இல்லாம மறுபடியும் அப்படி பூஸ்ட் பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் படித்தவர்கள் தான் பாமர மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு பக்கம் போராடுவோம், ஒரு பக்கம் முடிந்த உதவியை செய்வோம். ஆகவே இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த புதிய திட்டம் என்பது எஸ்ஐஆருக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அதே போல பீகாரில் நடக்கிறது இங்கே நடக்காது, பீகாரில் நடந்த தில்லு முள்ளு இங்கே நடக்க வேண்டாம். பாஜக அப்படி செய்ய நினைச்சதுன்னா இங்கே இருக்கிறவங்க அதை விட மாட்டாங்க. அதே போல பீகார் காற்று தமிழகத்தில் வீசாது அப்படின்லாம் சொல்றீங்க. இங்க ஒரு ஃபேர் எலெக்ஷன், நியாயமான எலெக்ஷன். தமிழ்நாடு, ஆந்திரா, இங்க சவுத்துல அவ்வளவு சீக்கிரம் கிட்ட வரமாட்டாங்க. கர்நாடகா, கேரளா இங்க கை வைக்கவே மாட்டாங்க. இது புது ரூட்டா எடுத்து பாக்குறாங்க, ஏதாவது முடியுமா அப்படின்னு சொல்லி. ஒண்ணுமே முடியாது, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நானும் சொல்றேன். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, ராஜவேலுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.